அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேற லெவலான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்றது 2024 அதாவது ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவான விஜய் அப்படின்றவரை தான் காமிக்கிறாங்க. பக்கா வெஜிடேரியன் அண்ட் மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கொள்கைகளை பரப்பிக்கிட்டு இருக்காள். இவரோட ஃபேமிலியில இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாரு, இவரோட அம்மா அண்ட் இவரோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க 3 பேரையும் நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது கூடவே வேலை செய்யற அம்மா லேட்டா வருவாங்க. எந்த விதமான பிரச்சனை இல்லாம வாமா இன்னைக்கும் லேட்டா சரிப்போ சாப்பாடு செய் அப்படின்ற மாதிரி அன்பா பேசிக்கிட்டு இருக்க அழகான குடும்பம். ஆனா அப்படியே கட் பண்ண விஜய் அங்கிருந்து கிளம்பி தன்னோட வேலைக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா எலி ஒண்ணு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அதை பிடிச்சி கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி போக இந்த விஷயத்த விஜய் பாத்தீங்கன்னா பாக்குறாரு. ஒரு உயிரை கொல்றதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை சார், என்ன சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை காமிங்க சார் அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது எலி ஓடி போயிடுது. அந்த மனுஷனும் யோ நீ வந்த நேரம் பார்த்து நான் வெளியே வந்தல ஏன் தப்பியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் வீட்டுக்குள்ள போன எலிய பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு. ஆனால் அப்படியே கட் பண்ண விஜய் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா விஜய் மேலே பயங்கர க்ரஷ்ஷாக இருப்பாங்க. அவரை லவ் பண்ணணும் அண்ட் டேட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல கனவுகளோடு இருப்பாங்க. இந்த விஷயத்தை விஜயோட நண்பர் பார்த்தீங்கன்னா கவனிக்கிறாரு. என்னம்மா அவன் கூட டேட்டிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா, ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா அப்படின்ற மாதிரி விஜய் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி உனக்கும் அவனுக்கும் சத்தியமாக செட்டே ஆகாது, அவன் டேட்டிங்க்கு ஒரு பயங்கரமான ரெஸ்டாரண்ட்டு கூட்டு போகணும்னு நினைப்பேன், ஆனால் அவன் கூட்டு போகிறது எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கு, ஆர்கானிக் ஃபுட் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும், இப்போ சொல்ல அவனுக்கு தேவையான கேட்க. இவங்க ஒரு மாதிரி மேலேயும் கேள்வி பார்க்குறாங்க. நான் அவன் நமக்கு செட் ஆக மாட்டான், இது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு மாதிரி விஜய் கிட்ட பேசாம அங்கிருந்து கிளம்பி போக விஜய்க்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நேரம் வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவங்க நம்ம கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னவங்க இப்படி போகிறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்படியே கட் பண்ணி ஒரு ஏசிபியை நமக்கு காமிக்கிறாங்க. ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ரவுடியான காளி அப்படின்ற ஒரு இடத்துக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க ரவுடிங்க எல்லாருமே இவரை முறைச்சி நின்றுகிட்டே இருக்கும்போது இவரோட கையில ஒரு துப்பாக்கி. நான் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு, போய் பேசிட்டு வந்துடுறேன் செல்ல குட்டிங்களா அப்படின்னு மாதிரி உள்ள போக காலியா நமக்கு காமிக்கிறாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அரசியல்வாதிகளோட. அரசியல்வாதிக்காகவும் கார்பரேட் கம்பெனிக்காகவும் நிறைய கொலைகளை பண்ணிக்கிட்டே இருந்தவர். ஷேரா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனா இப்போ பார்ட்னர்ஷிப் 10% வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டதால அவங்களுக்கும் இந்த ரவுடிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தகராறு. இவருக்கு 20% கூட கமிஷன் தரும், ஆனா பார்ட்னர்ஷிப் மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு அடமெண்டா நின்றுகிட்டே இருக்கு. நம்ம போலீஸ் ஆபீசர் உள்ள போனார் இல்லையா, பிரச்சனை பண்ண வேணாம் அதான் பணம் தராங்கன்றாங்கல்ல, ஒழுங்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தானே, இல்ல போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது மினிஸ்டர் பாத்தீங்கன்னா போலீஸ்காரருக்கு போன் அடிக்கிறாரு. யோ எங்க சண்டையில நீ குளிர்காரியா, ஸ்பீக்கர்ல போட்டு காலி கிட்ட கூடியான்னு சொல்லி காலி கிட்ட யோ பார்ட்னர்ஷிப்ல எதுக்கியா, அத கமிஷன் வருதுல வாங்கிட்டு போயா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. காலி வாயை திறக்கிற மாதிரி தெரியல. போலீஸ்காரரும் சார் காலி சம்மதிச்சிட்டாரு, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு என்கிட்ட ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்கள சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டும் போக காலி ஒரு வாரத்தை பேசல. ஸ்ட்ரைட்டா அங்கிருந்து கிளம்பி ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரர்கிட்ட தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவரை போய் சந்திக்கிறாரு. அவரு இந்த மாதிரி 20% வேணாம்னா வேற எதுனா கேளு தந்துட்டுறேன், எதுக்காகடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க காலி இப்பதான் முதல் முறையா பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு 20% மேலேயும் தரணும் மனசு வருது, ஆனா உங்களுக்காக இவ்வளோ தூரம் பண்ணி உங்களை வளர்த்து விட்ட எனக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும், உங்களுக்கு சரிசமமா வச்சு பார்க்கணும்னு என்ன மட்டும் தோணவே இல்லைல்ல, நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்க, பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடியாதவன் செத்து தொல்லடா அப்படின்ற மாதிரி அந்த கார்லயே வச்சு அவர் கொடூரமான முறையில கொலை பண்ண. பக்கத்துல இருக்க இவரோட அதாவது ரவுடியோட ஆளுங்க எல்லாருமே ஆனா ஏன்னா அப்படி பண்ண ஆனா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஏசிபி கிட்ட போகுது. அவ்வளவு சொல்லியும் அவர் அந்த கார்பரேட் கம்பெனிக்காரனை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஏசிபி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ஒரு பியூர் வெஜிடேரியன் அண்ட் உயிரை கொல்லக்கூடாது அப்படின்ற கொள்கையில் இருக்காருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அவரும் ஒரு லேடியும் சேர்ந்து ஐ லவ் வீகன் அப்படின்ற ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றதுக்காக சீஃப் கெஸ்டா ஏசிபியை கூப்பிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு லேடியோட சேர்ந்து ஒரு பண்றாரு இல்லையா, அந்த லேடியோட கணவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிபியா இருப்பாரு. இதனால அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஒரு உயிரை கொல்றதுக்கான அதிகாரம் யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச கொள்கைகள் எல்லாத்தையும் மேடையில பேசிட்டு அதே சமயத்தில் ஏசிபி கிட்டையும் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசுறாரு. உங்களோட ஒய்ஃப் ரொம்ப டேலண்டடான ஆள் சார், நாங்க அவங்களுக்கு ஜஸ்ட் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பெருமைகள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் ஏசிபி கிட்ட பேசுறோம் இல்லையா, பெருசா எடுத்துக்கல, கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு. மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பும் போது எடுத்து பேச ஒரு வித்தியாசமான குரல்ல இருந்து பாத்தீங்கன்னா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னப்பா
முக்கியமான விஷயம் சொல்லலான்னு பார்த்தா இவ்வளோ நேரம் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க. உன்னோட அம்மாவும் தங்கச்சியும் நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், அதை சொல்லக்கூட எனக்கு நீ டைம் கொடுக்கலையே, இதை தெரிஞ்சுக்க உனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும், நான் 2 மணி நேரம் கழிச்சு கால் பண்றேன்னு அப்படின்ற மாதிரி கட் பண்ணி வைக்க இவருக்கு பயங்கர பதட்டமாயிடுது. தன்னோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஃபோன் அடிச்சு பாக்குறாரு, நாட் ரீச்சபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம பக்கத்துல ஏதாவது ஏசிபி இப்ப சந்திச்சார் இல்லையா, அவர் வேகமா ஓடி போய் சந்திக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லு, அவர் பதட்டப்படாதப்பா, உன் கூட ஒரு போலீஸ்காரரையும் உங்க அம்மாவோட தங்கச்சியோட போனை ட்ராக் பண்றதுக்கு ஒரு போலீஸ்காரரையும் அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காது, மேபி ஜஸ்ட் பிராங்க் காலா இருக்கும், நீ ஒன்னும் வரி பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க ஒரு பக்கம் அந்த 2 பேரோட போனை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோ கிட்ட ஒரு போலீஸ்காரரை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த நபர் ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. ஹீரோவும் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க 2 பேரையும் காணும். போனுக்கு ட்ரை பண்றாரு, மறுபடியும் கனெக்ட் ஆகல. அண்ட் கூட வந்த போலீஸ்காரர் ஒன்னும் பதட்டப்படாத, தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ணி கேளுப்பான்னு சொல்ல இதுலயும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்கல, அவங்க வரவே இல்லை அப்படின்ற செய்தி மட்டும்தான் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. இதனால அங்க இருக்க ஃபுல் கேமராவும் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரெட் கலர் கார்ல 2 பேரும் வெளியே போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ரெட் கலர் காரை பத்தி ஃபுல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, சென்னை ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கடற்கரையோரமா அந்த கார் நிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல். இதனால வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோவும் அம்மாவும் தங்கச்சி எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே நின்றுகிட்டே இருக்கு. உள்ள போய் அந்த போலீஸ்காரர் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு, கார் எல்லாமே உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. இங்க என்ன நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி விசாரிக்கும் போது ஒரு இளநீ கடைக்காரர் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. கார்ல அம்மாவும் பொண்ணும் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு முகம் தெரியாத நபரால பாத்தீங்கன்னா கார் இடிக்கப்படுது. இவங்க நில குலைஞ்சு போய் என்ன பண்ணதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கார்ல இருந்து அந்த நபர் இறங்குறாரு. கருப்பு கலர்ல ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு அந்த கார் இருக்கு இல்லையா, அம்மாவும் பொண்ணு இருக்காங்களே, அந்த கார் கிட்ட போறாரு. அவங்கள உத்து பாத்துக்கிட்டே இருக்கு. அம்மா பாத்தீங்கன்னா 100க்கு போன் அடிக்கணும் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த நபர் அங்க இருக்க அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. தன்னோட வேன்ல வச்சு கட்டி போட்டுட்ட பின்னாடியே உங்க அம்மாவும் என் குழந்தைய விட்டுட்டுடா அப்படின்ற மாதிரி உள்ள போக அவங்களையும் மயக்க மருந்து செலுத்தி 2 பேரையும் கூட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இளநீ கடைக்காரர் சொல்லிக்கிட்டே அவன் பலே ஆள் சார், கோழி கொஞ்சம் தூக்கி கோழியை பிடிக்கிற மாதிரி அந்த பொண்ணை தூக்கி அவங்க அம்மாவை பிடிச்சிட்டா சார் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் ஒரு 2 பேரை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க, நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களே சார், என்ன சார் மனுஷங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க ஏசிபியும் பாத்தீங்கன்னா அந்த தூக்கிட்டு போனவரோட காரை இவரோட வாக்குமூலத்துல நோட் பண்ணிட்டாங்க இல்லையா. இதனால அந்த காரை சுத்தி இருக்க எல்லா சரௌண்டிங்லயும் தேடுங்க, அவன் கண்டிப்பா சிட்டியை தாண்டி இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஃபுல் செக் பண்ண சொல்றாங்க. ஆனா அது கூடவே நம்ம ஹீரோவோட போனை வாங்கி நம்ம ஹீரோ எதுவும் தப்பான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு ஸ்பை ஆப் ஒருத்த பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனா அவரை கூப்பிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, போலீஸ் முழு மூச்சா உன்னோட அம்மா அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கு, சிட்டிக்குள்ளதான் அவங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஆறுதல் சொல்லி உட்கார வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து அன்னவுன் நம்பர்ல இருந்து மறுபடியும் கால் வர ஆரம்பிக்குது. இந்த முறை பாத்தீங்கன்னா ஹீரோ யாருக்கும் தெரியாம பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா அங்க ஸ்பை கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறதால எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாஸ்க் மேன் பாத்தீங்கன்னா அதுல ஒரு விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா இவங்க அந்த வண்டி ஊரை விட்டு தாண்டி இருக்காது அப்படின்னு நினைப்புலதான் இருக்காங்க இல்லையா. அந்த விஷயத்த அவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, வண்டியை தேர்ன அப்படி கிடைக்கும், நான் கண்டெய்னருக்குள்ள வச்சு ஊரை தாண்டி வந்துட்டேன்னு அப்படின்னு மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங்கோட ஹீரோவுக்கு காமிக்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க போலீஸ்காரங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க, ஹீரோவும் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன பண்றது, உனக்கு என்ன வேணாலும் நான் பண்றேன், என்னோட ஃபேமிலியை விட்டுடு அப்படின்ற மாதிரி ஹீரோ கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அவரும் இப்ப வந்து வழிக்கு முதல்ல அங்க இருந்து கிளம்பு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ எதுவுமே தெரியாம போலீஸ்காரங்க கிட்ட சார் நான் இதை கிளம்புறேன்னு சொல்ல போலீஸ்காரங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது புரியும். இதனால அவரோட ஷர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வச்சு அவரை அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா அந்த நபர் முகம் தெரியாத நபர் இருக்கா இல்லையா, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம ஹீரோ வண்டியில போய்கிட்டே இருக்க மாதிரியும் அண்ட் போற நடுவுல எல்லாத்துலயுமே என்னோட ஃபேமிலியை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிச்சு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண சொல்றாரு. உன்னோட ரைட் சைட்ல ஒரு சிக்கன் கடை இருக்கும், அது உள்ள போக முடியுமான்னு கேட்க ஹீரோ தாங்குறாரு. ஆனா ஒரு பியூர் வெஜிடேரியன், உயிரை கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காது, கோழிக்கறியோட கடைக்குள்ள போறது விருப்பமே இல்லாத ஒண்ணுதான் இல்லையா, இதனால போக முடியாது, போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் ஹீரோட அம்மாவை பாத்தீங்கன்னா அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. சத்தம் எல்லாமே கேக்குது. இவரு பயந்துகிட்டே உள்ள போக அங்க எக்கச்சக்கமான கோழிகளை கொலை பண்ணி கறியாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்த உடனே மனுஷனுக்கு ஒரு மாதிரி பரட்டி போட்டுட்டு வாழ்ந்து எடுத்துட்டு சார் நீங்க சொன்னபடியே நான் வந்துட்டேன், என்ன சார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அழுது கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி வா வழிக்கு, இன்னைக்கு உன்னால ஒரு உயிர் அங்க காப்பாற்றப்பட போகுது, நான் சொல்றது சரி, அங்க இருக்கிறதுல பிடிச்ச கோழியா பார்த்து ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்ல ஹீரோ சுத்தி முத்தி தடுமாறிக்கிட்டே இருக்காரு. ஒரு சேவல் இருக்கும், அதை வெட்ட போக நேரத்துல பட்டுன்னு தடுக்கிறாரு. 600 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு போலீஸ்காரங்களும் வந்த நபரோட நம்பரை ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்கிறாங்க.
எல்லாமே டெட் அண்ட். இதனால அங்க என்ன நடக்குது அப்படின்றது இவங்களால பார்க்க மட்டும்தான் முடியுது. அங்கிருந்து வீட்டுக்கு போன ஹீரோவை காமிக்கிறாங்க. கோழியை வச்சு அதுக்கு உணவு எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த நபர் பாத்தீங்கன்னா காலில் கனெக்ட் ஆகுறாரு. பரவாயில்ல, சொன்ன வேலையை செஞ்சுட்ட, இப்போ ஒரு விஷயத்த, அதாவது பெரிய விஷயமா இருக்கும், அதை உன்னை வச்சு நான் செய்யணும்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்க்கலாமா, உன்னோட வீட்டுக்கு ஒரு அமேசான் பார்சல் வந்திருக்கும், அதை எடுத்து வெளியே வைக்க முடியுமான்னு கேட்க இவரு வீடு ஃபுல்லா தேடுறாரு. பார்சல் இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு ஷார்ப்பான கத்தி. என்ன பாக்குற, எல்லாத்தையும் சொல்லி தரணுமா, அந்த கோழியை வெட்டுடான்னு சொல்ல பார்த்துக்கிட்டு இருக்க போலீஸ்காரங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ இதை பண்ணவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். என் உயிரே போனாலும் சரி நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்தியை தூக்கி போட்டு ஓரமா நின்றுகிட்டே இருக்கும்போது, நீ எப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவரோட தங்கச்சியை பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் மேன் இருக்கா இல்லையா, ஒரு இடத்துல படுக்க வச்சு அவரோட முதுகுல இருக்க துணி எல்லாத்தையும் கிழிச்சு மேல பாத்தீங்கன்னா கேண்டில்ஸால ஒரு பெரிய போர்ட் மாதிரி கிழிச்சிருப்பாரு. இப்போ நீ இதை பண்ணலன்னு வையா, உன்னோட தங்கச்சி மேல எல்லா கேண்டில்ஸும் உலகம் மொத்தமா விழுந்து உன்னோட தங்கச்சி தந்தூரி மாதிரி பொறிஞ்சு போயிடுவாடான்னு சொல்ல இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்காரு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இவரோட தங்கச்சி மேல அந்த கேண்டில்ஸோட மெழுகு இருக்கு இல்லையா ஊத்த ஆரம்பிக்குது. ஆனா அந்த கோழியை விட்டுடுனா என்னால வலி தாங்க முடியலன்னா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இவர் வேற வழியே தெரியாம அந்த கத்தி எடுத்து ஒரே வெட்டு, ரத்தம் எல்லாமே மூஞ்சில தெரிக்கும். ஒரு மாதிரி உறைஞ்சு போற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் மாஸ்க் மேனும் பாத்தீங்கன்னா பரவாயில்லையே, பண்ணிட்ட, ஒரு உயிரை நீ கொன்னிட்ட, அப்ப நான் சொல்ற உயிரை கண்டிப்பா கொல்லுவேன், அதுக்கான நேரம் வரும்போது நானே வரேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போக போலீஸ்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ஏதாவது வகையில உதவ மாட்டோமா அப்படின்ற மாதிரி பின்னாடி ஆளுங்களோட மஃப்டியில சுத்திக்கிட்டு அது ஏதாவது லீட் கிடைக்காத அந்த நபரை பிடிக்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணிருக்கு. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்னும் அதுல இருந்து வெளியே வந்த மாதிரியே தெரியல. மறுபடியும் போன் கால் வருது. ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன், அந்த லொகேஷனுக்கு நீ வர முடியுமான்னு சொல்ல இவர் வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போக பின்னாடியே போலீஸ்காரங்களோ நம்ம ஹீரோவோட லொகேஷனும் பார்த்தீங்கன்னா ஏசிபிக்கு ஷேர் ஆக ஆரம்பிக்குது. பின்னாடி இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மாஸ்க் மேன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கோம், இவங்க எதுக்குப்பா, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், முதல்ல அதை பண்ணியான்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த ஸ்பை கேமரா ஷர்ட்ல வச்சாங்க இல்லையா, அதை தூக்கி போட்டுட்டாரு. இது தெரிஞ்சதும் ஏசிபி உடனடியாக அவனை தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு சொல்ல இவர், அதாவது நம்ம ஹீரோ அந்த மாஸ்க் மேன் சொல்றதை கேட்கணும் அப்படின்றதுக்காக வேகமா வண்டி ஓட்டிட்டு ஒரு டெட் எண்ட்ல வண்டியை போட்டுட்டு போலீஸ்காரங்க கிட்ட சிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஓடி போய்கிட்டே இருக்க பின்னாடி அவங்களும் முழு மூச்சா துரத்திக்கிட்டே இருக்காங்க. இதோட முடிவுல நம்ம ஹீரோவை அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த விஷயம் ஏசிபிக்கு போக. ஆனா அதே சமயத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரும் மூச்சு வாங்க அந்த மாஸ்க் மேன் சொல்ற திசையில எல்லாத்தையும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது, சார் இனிமேல் எங்க தான் சார் ஓடணும் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. அப்பதான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு அங்க எதிரில் ஒரு வீடு இருக்கு இல்லையா, அங்க போன்னு சொல்ல ஃபுல்லா ரவுடி கூட்டம். ஆமா எங்கடா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி கேட்க மாஸ்க் மேனே பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களோட டாக்டர் சொல்லி இங்க வந்திருக்கேன், அண்ணனை பாக்கணும்னு சொல்ல அவங்க எல்லாருமே உள்ள விட்டுட்டாங்க. உள்ள போய் நம்ம ஹீரோ உட்காந்துட்டாரு. எதிரில் பாத்தீங்கன்னா ரவுடி காலி இருக்கா இல்லையா, அவர் தான் இருப்பார். அவர்கிட்ட போய் அந்த மாஸ்க் மேன் பாத்தீங்கன்னா நான் ஒருத்தனை கொலை பண்ணணும்னு வந்திருக்கேன், எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, அவனை கொன்னு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அதே விஷயத்த ஷேர் பண்றாரு. அவங்களும் யாருப்பா, பெரிய அரசியல்வாதியா, யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவன் பேரு சொல்லியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ காலின்னு சொல்லுது. அங்க இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காலிக்கிட்டே வந்து காலியை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, இதனால அவரோட பேக்ரவுண்ட், அதாவது ஹீரோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த ஏரியாலே கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அந்த சமயம் பார்த்து மாஸ்க் மேனும் பரவாயில்ல உனக்காக நான் அவளை வச்சிருக்கேன், இப்ப எப்படி அவனுங்க சைலண்ட் ஆகுறானுங்க மட்டும் பாருன்னு சொல்லி மாஸ்க் மேன் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை அங்க இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்றாரு. அதுல அந்த காளியோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனை பிடிச்சி ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிருப்பாரு. உள்ள சுத்தமா ஆக்சிஜனே இல்ல, இந்த தண்ணி எல்லாமே நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஆனா அதே சமயத்துல ஹீரோட ஃபேமிலியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவரோட தங்கச்சி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல அவரோட அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க அம்மாவோட உயிர் போக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 30 நிமிஷம் டைம் தரேன், 2 பேர்ல ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருக்கிறவங்களோட ஃபேமிலி காப்பாற்றப்படும், உங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்க் மேன் சொல்லிட்டு போக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்க ஆயுதத்தை எடுத்து வெட்டலான்னு போக காலி கை தேர்ந்த வில்லனாச்சே, ரவுடியாச்சே, சும்மா இருப்பாரா, தன்னோட தம்பியை காப்பாத்தி ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வெளியில இருக்க ரவுடி பசங்க எல்லாருமே அண்ணன் எப்படியும் அவனை போட்டு தள்ளுவாரு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. ஆனா உள்ள நடக்கிறதே வேற. முதல்ல நம்ம ஹீரோ அடி வாங்கிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறமா திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரோட ஃபேமிலியும் சாகுற தருவாயில இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இங்க சண்டை வேகமா நடந்துகிட்டே இருக்கு. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த காளியோட கழுத்துல கண்ணாடி பீச வச்சு கொடுத்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொடூரமா கொலை பண்ணிட்டாரு. சோ ஒரு உயிரை கூட கொல்லக்கூடாதுன்னு இருந்தவர் இப்போது 2 கொலைகளை பண்ணிட்டு நிக்கிறாரு. இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம உறைஞ்சு போய்
நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த மாஸ்க் மேனும் பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே சண்டை போட்டுட்டேன், இந்த இடத்துல இனிமேல் உயிரோடு இருந்தா நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டு போக வெளியில மொத்த ரவுடி பசங்களும் நின்றுகிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு என்னாச்சு, ரொம்ப நேரமாயும் ஆளக்கானமே அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்க அண்ணன் இறந்து போய் கிடக்குறாரு. இந்த சைடு ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சதும் அண்ணனை போட்டான்டா, அவனை துண்டு துண்டா வெட்டணும்டா அப்படின்ற மாதிரி கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வராங்க. அங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டே இருக்கு. என்னோட உடம்பு ஃபுல்லா ரத்தம் சாவர தருவாய்க்கு தள்ளப்படுறாரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏசிபி அங்க என்டர் ஆகி அங்க இருக்க எல்லா ரவுடுங்களையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ கொலையை பண்ணிட்டார் இல்லையா, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. ஒரு கொலையை பண்ணிட்டாரு, என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பரபரப்பா போய்கிட்டே இருக்கும்போது மாஸ்க் மேன் இதை கவனிக்கிறாரு, எங்கேயோ தப்பு நடக்குது, இப்போ இதை ரிலீஸ் பண்ணதா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இது நேரம் வரைக்கும் நம்ம ஹீரோ த்ரெட்டன் பண்ணி கொலை பண்ண வச்சாங்க இல்லையா அந்த மாஸ்க் மேன், அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விட்டுட்டாரு. பரபரப்பா பேசும் பொருள் ஆயிடுது. யாரோ ஒருத்தன் இப்படி செயல்பட்டு அப்பாவே மனுஷனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தூண்டிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹோம் மினிஸ்டருக்கு இந்த விஷயம் போகுது. நம்ம ஏசிபி கிட்டயும் பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்குள்ள கடத்தப்பட்ட அந்த ஃபேமிலி இங்க இருக்கணும், ஆனா அந்த நபருக்கும் சரியான காம்பன்சேஷன் வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க லைட்டா பிரஷர்ல தள்ளப்படுறாங்க. இதனால பயங்கர கடுப்பாய் நம்ம ஹீரோ கிட்ட போய் கத்த ஆரம்பிக்கிறாரு, ஒழுங்கு மரியாதையா உனக்கு ஏதாவது பகை இருக்கான்னு சொல்லிடு, அவன் கர்மாயச பூமராங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒழுங்கு மரியாதை பேசுறா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. சார் அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார், உங்களோட காலில் கூட விழுற என்னோட ஃபேமிலியை காப்பாத்துங்க சார் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. போலீஸ்காரர் என்ன பண்ணுதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்புறாரு. காட் பண்ணா நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்சலை வச்சுட்டு போறாங்க. அந்த பார்சலை ஹீரோ சாப்பிடாம தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இவர் என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்க இவரோட அம்மாவோட ஒரு விரல் பாத்தீங்கன்னா வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. பார்த்தது பயங்கரமா கதறையால ஆரம்பிக்கிறாரு. அம்மாக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டும் இருக்காரு. ஆனா அதே சமயத்துல அந்த சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு போன் இருக்கும், அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. வீடியோ காலா தான் இருக்கும். என்னப்பா அம்மாவோட விரல் வந்துச்சா, நான் சொல்றதை செய், அடுத்த வேலை உனக்கு வந்துருச்சு, அதை நீ பண்ணி ஆகணும்னு சொல்ல இவரா சார் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துட்டுறேன், என்னை விட்டுடுங்க சார்னு சொல்ல எவ்வளவு கொடுப்பேன், ஒரு 10-15 லட்சம் கொடுப்பேன், நான் இவங்க 2 பேரும் வித்தனாவே 3 கோடி 2 கோடி வரும்டா, நீ பணத்தை பத்தி எல்லாம் பேசாத, நான் சொல்ற வேலையை மட்டும் பாருன்னு அப்படின்ற மாதிரி அவரை சம்மதிக்க வைக்கிறாரு. ஆனா அது மூலமா ஹீரோ பாத்தீங்கன்னா சாப்பாடை சாப்பிட வச்சுட்டாரு. வெளியில பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே அந்த சாப்பாடை சாப்பிடறதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வர நம்ம ஹீரோ அதுக்குள்ள சாப்பிட்டுட்டாரு. ஃபுட் பாய்சன் ஆகுது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அவருக்கு அங்க உடம்புக்கு முடியாம இருக்கு, சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டீன் பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கிறாரு. டீன் ரொம்ப நேரமா நம்ம ஹீரோக்கு ரொம்ப நேரமா முதலுதவி பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. வெளியில இருக்க போலீஸ்காரங்களும் என்ன இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு உள்ள போக டீனையும் காணும் நம்ம ஹீரோவையும் காணும். ஸோ அவங்க 2 பேருமே அங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல மாஸ்க் மேன் நான் இந்த ஊரை விட்டு அவங்க 2 பேரையும் கொண்டு போயிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோவோட ரிலீஸ் பண்ணிருப்பா இல்லையா, அது எதுக்காக பண்ணிருக்கணும், அவன் வெளியே கொண்டு போயிருக்கணும் அப்படின்னா அதை சொல்லாமலே இருந்திருக்கலாம் இல்லையா, மேபி நம்மளை ஏமாத்துறதுக்கு இந்த விஷயம் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி மாஸ்க் மேனோட வீடியோ இருக்கு இல்லையா, அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஐஸ் ஃபேக்டரியில தான் அவர் இருக்காரு அப்படின்னு மாதிரி போலீஸ்காரர் கிராக் பண்ணிட்டாரு. அதை லீடா எடுத்து தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு டீனோ நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் லொகேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்க எல்லாருமே டீனை காணும் இல்லையா, மேபி டீன் தான் அந்த மாஸ்க் மேனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சைடு டீன் பாத்தீங்கன்னா மாஸ்க் மேன் இல்ல அப்படின்றத காமிக்கிறாங்க. டீனோட பையனை அந்த மாஸ்க் மேன் புடிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோவோட இங்க வந்தாதான் விடுவேன் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணிருப்பாரு. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு 2 பேரும் போய் நிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல மாஸ்க் மேனும் இந்த ஊர் முழுக்க ஒரு லைவ் போடுறாரு. அதுல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் முன்னாடி நிக்க வச்சுட்டு இவங்க 2 பேரோட ஃபேமிலிக்கு ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சுட்டு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ற மாதிரி ஒன்னு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாருமே அதுக்கு உடன் போயிருப்பீங்க, ஏதாவது ஒன்றத்தை பண்ணிருப்பீங்க. இவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் அதுக்கு சாட்சி தான். பொதுமக்களான உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் ரிவீல் பண்றேன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறார். பேண்டமிக் சிச்சுவேஷன், அதாவது கொரோனா காலகட்டம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்திலயும் டாக்டர்ஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா மத்தவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ராப்பகலா தூங்காம கொள்ளாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க தான் அனிதா அப்படின்ற ஒரு டாக்டர். மக்களுக்கு போதிய சிகிச்சை இல்ல, அவங்களுக்கு ஆக்சிஜன் குறைவா இருக்கு அப்படின்னு மாதிரி அனிதா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. அது பயங்கர வைரலா போனதால மினிஸ்டர் இதுல கலந்துக்கிறாரு. என்னையா அந்த பொண்ணு வைரல் ஆயிட்டா, பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் போல, சரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 200 சிலிண்டர் அனுப்பிவிடியான்னு சொல்ல அதே மாதிரி 200 சிலிண்டர் போக ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. பொதுமக்கள் எல்லாத்துக்குமே அனிதா மேல நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. நிறைய உயிர் போக்கிட்டே இருந்தது, இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி அனிதாவும் சந்தோஷத்துல இருக்கும் போது அந்த சமயம் பார்த்து அங்க இருந்த பாதி சிலிண்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா காணாம போயிடுது. மக்கள் எல்லாருமே
மறுபடியும் மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரெக்னென்டான உமன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஐசியூல இருக்க வார்டுக்கு போய் உங்களோட சிலிண்டரை கொடுத்து உதவ முடியுமா, உங்களோட ஆக்சிஜன் லெவல் நார்மலா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டயும் கெஞ்சி பார்க்க யாருமே தரதா தெரியல. இதனால இவங்க ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியை உட்கார வச்சுட்டு சிலிண்டரை போய் பாக்குறாங்க. ஒண்ணு கூட இல்லை. கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது டீன் அவரோட பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீடியோவை எடுத்துக்கிட்டு அவரை போய் பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எண்ணி அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சிலிண்டர் செலவு வரலன்னு வைங்களேன், எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா நீங்க யோசிச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போக டீன் வேற வழியே இல்லாம சிலிண்டரை கொண்டு வந்து வைக்கிறாரு. இது மூலமா அந்த கர்ப்பிணி பெண்ணை காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்க 10 நிமிஷம் கழிச்சு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கேப்ல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஒரு மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அங்க இருக்கிறவங்களும் நீங்க தூங்கியே 3 நாள் ஆகுது, வீட்டுக்கு போங்க, மிச்சம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்க இந்த சரி டீன் இருக்கா இல்லையா, காலிக்கு போன் அடிச்சு ஷேர் வேணும்னு மட்டும் கேட்க தெரியுதுல, ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டான், அவளை என்ன பண்ணணும் நீ தான் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லு. அனிதா தன்னோட வீட்டுல இருக்கும்போது இந்த ரவுடிங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க போறாங்க. அவங்கள அடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருக்கு. அனிதாவோட பிளாட்ல இருக்க எல்லாருமே அவங்கள வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பய தட்டி கேட்கறதா தெரியல. இவங்களும் காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டே இருக்கு. யாருமே வரல. அனிதாவை ரொம்ப கொடூரமான முறையில சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முகமெல்லாம் கிழிஞ்சு போய் ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. அப்பயும் பாத்தீங்கன்னா யாரும் தடுக்கிறதா தெரியல. அண்ட் காலி இவ்வளவு நேரம் வரைக்கும் அடிச்சது போதும், முடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்கள குத்திட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கு. ரத்த வெள்ளத்துல அவங்க கீழே எடுக்கிறாங்க. எல்லாரும் இது ஒரு வேடிக்கையா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர உதவிக்கு யாருமே இல்லை. ஆனா அந்த மாஸ்க் மேனும் அரை மணி நேரம் அவளோட உயிர், அதாவது மற்றவங்களோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சு அந்த உயிரை காப்பாற்ற யாருமே இல்லாம இறந்து போனா அதுல இருக்க ஒரே ஒருத்தன் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணியிருந்தா கூட அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். ஆனா யாருமே பண்ணலையே. ஒரு உயிருக்காக போராடுற இன்னொரு உயிர் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரியது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இதுல நம்ம ஹீரோ வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல வேடிக்கை பார்த்ததுல நம்ம ஹீரோ ஒருத்தர் தான். இந்த விஷயத்த அந்த மாஸ்க் மேன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது கூடவே உன்னை ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா, அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரோட பேரையும் சீட்டுக்குள்ளிக்கு போட்டேன், நீ தான் லக்கியஸ்ட் பர்சன்ரா. சரி கண்டென்ட்டுக்கு வருவோமா அப்படின்ற மாதிரி 2 பேரோட ஃபேமிலியோ கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராப்பை வச்சுட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகணும், உயிரோட இருக்கிறவங்களோட ஃபேமிலி காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரி முடிக்க பொதுமக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் கண் கலங்கிக்கிட்டு இந்த டாஸ்கை பண்ணி முடிப்பாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ பக்கம் ஃபேவரா நின்றுகிட்டே இருக்காங்க. அண்ட் டீனுக்கும் ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போக ஆரம்பிக்குது. இந்த சைடு ஹீரோவோட நரம்பை பாத்தீங்கன்னா டீன் கட் பண்ணி விட்டுட்டாரு. என்ன காலியை போட்டு தள்ளிட்டா நீ வாங்கிட்டு வரியா, அவனுக்கு குத்தி கொலை பண்ணதான் தெரியும், ஆனா எங்க குத்துனா உயிர் போக்குன்னு எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு எதிராக பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. பொதுமக்கள் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு போலீஸ்காரரோ கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பண்ணி அவங்க ஒரு மூடப்பட்ட ஐஸ் ஃபேக்டரியில தான் இருக்காங்க, அதாவது ஹீரோவோட ஃபேமிலி இருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலிக்கு இவர் போகிற அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டீனை கொடூரமான முறையில போட்டு தள்ளிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த சைடு போலீஸ்காரரும் பாத்தீங்கன்னா கரெக்டா கிராக் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது மாஸ்க் மேன் அங்க தப்பிச்சு போயிட்டாரு, அவர் அங்க இல்ல அப்படின்ற மாதிரி தெரியாது. 2 பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் காப்பாத்திட்டாரு. அப்படியே கட் பண்ண ஹீரோவை கோர்ட்ல காமிக்கிறாங்க. இது என்னதான் ஹீரோ தப்பு பண்ணிருந்தாலும் தூண்டுதலால் பண்ணதான் இல்லையா, இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதனால இனிமேல் இது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோக்கு 1 வருஷம் சிறு தண்டனையோட பாத்தீங்கன்னா ஹீரோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அண்ட் பொதுமக்கள் எல்லாருமே ஹீரோக்கு ஃபேவரா இருக்காங்க. மாஸ்க் மேனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களும் தீவிரமா இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஏசிபி இருக்கா இல்லையா, அவர் வராரு. அவர் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி வச்சு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி பல ட்விஸ்ட பார்த்தீங்கன்னா எடுத்து விட ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னா, அந்த ஃபேமிலியை ட்ராப் செட் பண்ணி வச்சு அவன் ஹீரோ கிட்ட நிறைய விஷயங்களை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அதாவது அந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும், ஆனா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காது. உதாரணத்துக்கு அந்த ட்ரில் இவரோட அம்மாவும் மூஞ்சில தொலைக்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எவ்வளோ நேரம் சுத்திக்கிட்டே இருந்தாலும் தொலைக்கவே தொலைக்காது. ஆனா கரெக்டா அதுக்கு பாயிண்ட் ஒன்று செட் பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி அது போகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே மாதிரி தான் எல்லா ட்ராப்லயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிரை கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருந்திருக்காது. ஜஸ்ட் இதை பார்க்குற இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அந்த ஹீரோவோட அம்மாவோட விரலை வெட்டி அமைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விரலை சோதிச்சு பார்க்கும்போது அது அவரோட அம்மாவோட விரல் தான். ஆனா வெட்டப்பட்டதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மறுத்து போற ஊசியை போட்டுதான் வெட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ்வளோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு முகம் இருக்கணும் இல்லையா. அந்த முகம் யாருன்னு தெரியுமா, நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியை வச்சுட்டு அது பண்ணதே ஹீரோ தான் ஒரு ட்விஸ்ட்டை போட்டு உடைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவா அவரோட ஃபேமிலி இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா மாஸ்க் மேன் அப்படின்ற ஒருத்தரே கிடையாது, ஏற்கனவே ரெடி பண்ண ஃபுட்டேஜ். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு போயிருப்பார் இல்லையா, இவர் போறப்பையும் மாஸ்க் மேன் லைவ்ல
இடத்துல இருந்திருப்பாரு. ஆனா அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார். ஸோ ஹீரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இதை 2 வருஷமா பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த சமயத்துல இந்த வீடியோ பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கச்சிதமா பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கான காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எதனால அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆக்சிஜன் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அனிதா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்காக எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா. அப்பதான் விஜயோட அப்பா முன் வராரு. அவருக்கு ஆக்சிஜன் ரொம்ப லோவா இருக்கும். இதை வேணாம் அப்படின்ற மாதிரி அனிதா எவ்வளவோ தடுத்துக்கிட்டே இருக்கும்போது 2 உசுருமா ஏன் உசுறு போனா என்ன 10 நிமிஷத்துல தான் வந்துருவல்ல, ஆக்சிஜன் நான் கொடுக்குறேமா அப்படின்ற மாதிரி அந்த லேடியை செக்யூர் பண்ணிட்டு இவர் ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அனிதா ஆக்சிஜன் வேணும் அப்படின்ற மாதிரி டீனை பார்க்க போயிருப்பாங்க. இவங்க போயிட்டு வரதுக்குள்ள இந்த மனுஷன் ஆக்சிஜன் குறைபாட்டால அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அனிதா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது நம்ம ஹீரோவோட அப்பா உயிர் தான். இவங்க கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட பக்கத்து வீட்டுல தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இருந்திருப்பாங்க. ஸோ அனிதா அவங்க வீட்டு போனாதான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அப்பாவை நான் இழந்துட்டேன்னு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா அங்கிருந்து கிளம்பி அனிதா வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா. அப்ப காளியோட கேங் வந்து அவங்களை கொடூரமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க. இந்த சமயத்தப்ப ஹீரோவோட ஃபேமிலி அங்க இருந்திருக்க மாட்டாங்க. அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்றதுக்காக அவங்கள பார்க்கணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு லேட்டரா தான் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரே நேரத்துல நமக்கு நெருக்கமானவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தமும் சோகத்திலே இருக்கு. நாட்கள் போக போக சோகம் குறையிற மாதிரி தெரியல. இதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க, பிளானை போடுறாங்க. அதோட பிரதிபலனா தான் இந்த 2 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோக்கு ரிவீல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சது ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. எதிரில் இருக்கவரும் நான் இதை கண்டுபிடிச்சி மாஸ்க் மேல போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும்லாம் பண்ணல, இறந்து போனவங்க எல்லாருமே சாக வேண்டியவனுக்கு தான், அதனால விட்டுட்டு போகிறேன். ஆனா மறுபடியும் கண்டினியூ பண்ண நினைச்சேன்னு வையன், கண்டிப்பா இது வெளியே வரும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு ஹீரோவை வேற இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஹீரோ முதல்ல அழுதுகிட்டே இருந்தாலும் இப்போ அவரோட முக பாவனைகளை மாற்ற ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இந்த ஹிட் லிஸ்ட் தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த மூவில ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.